தவிசாளர் அவர்களே, விசேஷமாக இன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அல்லது கலந்துரையாடப்படுகின்ற இந்த சட்டமூலங்கள், அதாவது வியாபார பண்ட அறவீட்டு சட்டமூலம், சுங்க கட்டளை சட்டமூலம் மற்றும் மோட்டார் வாகன சட்டமூலம் என்பவற்றை இன்று கலந்துரையாடுகின்ற பொழுது இந்த சட்டமூல நிகழ்விலே நான் உரையாற்றுவதில் சந்தோஷம் அடைகின்றேன். விசேஷமாக இன்று இந்த சட்டமூலங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற நிலைமையில் இலங்கையில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது. விசேஷமாக நாம் அனைவருக்கும் தெரியும், இது 2024 ஆண்டுக்கு முன்னர் இந்த நாடு வங்குரோத்து தேசம் என்ற பட்டியலில் சிகப்பு குறியீடாக இருந்ததை நாம் அனைவரும் மறந்துவிட முடியாது. அந்த இடத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது பொருளாதார ரீதியாகவும், அதாவது தேசிய ஒற்றுமையை குலைக்கின்ற பக்கமும் வங்குரோத்து தேசமாக இருந்த தேசத்தை இன்று தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஸ்திர தன்மைக்கு கொண்டு வந்து பொருளாதார நிலைமையிலும் பொருளாதார ஸ்திர தன்மையையும் மற்றும் தேசிய நல்லிணக்க ஒற்றுமைப்பாடு என்பதனையும் சமப்படுத்தி ஸ்திர தன்மைக்கு கொண்டு வந்திருக்கின்றது கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே. அந்த வகையிலே இன்று இலங்கையின் ஏற்றுமதியை எடுத்துக்கொண்டால், அதாவது 6% வளர்ச்சியை கண்டுள்ளது. இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானமாக 10 மாதங்களில் கிட்டத்தட்ட 14 பில்லியனை தாண்டி இருக்கின்றது. அவ்வாறா இருக்கின்ற பொழுது இந்த பொருளாதார ஸ்திர தன்மையினூடாக ஏற்றுமதி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்றுமதிக்கான உற்பத்தி பொருளாதாரத்திற்கான அடித்தளமிடப்பட்டிருக்கின்றது. உற்பத்தி பொருளாதாரத்தினூடாக இந்த நாட்டிற்கு கொண்டு வரப்படும் டொலர்களை அதிகரிப்பதற்காக விசேஷமாக ஏற்றுமதி பயிரான தேயிலைக்கு மீண்டும் உயிரூற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே ஏற்றுமதியில் ஆடை, தேயிலை, தேங்காய், வைரங்கள், இரத்தின கற்கள், நகைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி 2025 ஆண்டுக்கு பிறகு அதிகரித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனோடு 2025 ஜனவரி சேவைகள் ஏற்றுமதி கிட்டத்தட்ட 329 மில்லியன் ரூபாயாக மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தற்பொழுது இறக்குமதியாகும், அதாவது வாகனங்கள் இறக்குமதியின் போது கடந்த வங்குரோத்து தேசமாக இருந்த நிலைமையில் இந்த நாட்டிற்கு வாகனங்கள் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது பொருளாதாரத்தின் ஊடாக ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தியதன் பிறகு இந்த நாட்டிற்கு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யும் நிலைமைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. விசேஷமாக நாம் அனைவருக்கும் தெரியும், இதுவரை காலமும் இந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் பல சட்டமூலங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது மக்கள் துரோக சட்டமூலங்களாகவே தொடர்ச்சியாகவே இருந்தன. ஆனால் இந்த சபை அமர்விலே விசேஷமாக நேற்று கொண்டு வரப்பட்ட சட்டமூலம் என்பது இலங்கை வரலாற்றை ஒரு திருப்பி போட்ட சட்டமூலமாகவே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஏன் அவ்வாறு கூறுகின்றோம்? அதாவது சாதாரண தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு வழங்கும் ஓய்வூதியம் சம்பந்தமாக பேசாத கடந்த கால இந்த பாராளுமன்றமானது இன்று உழைக்கும் வர்க்கத்தையும், இன்று தொழிலாளர்களையும், அரச ஊழியர்களையும், தனியார் துறை ஊழியர்களையும் ஒன்றிணைந்து அவர்களுக்கு சேவைகளையும் உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்குவதற்கான சட்டமூலங்கள் கொண்டு வரப்பட்டு விசேஷமாக பாராளுமன்றத்தை அலங்கரித்திருந்த கடந்த காலங்களில் பாராளுமன்றத்தினூடாக தாங்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த எஜமான்களின் பிரதானிகளாக இருந்தவர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்திருப்பது இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகும். அதனால்தான் இந்த நாட்டில் இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த அரசாங்கமானது இது மக்களாட்சியை நோக்கி நகர்கின்ற அரசாங்கமாகவே உலக வரைபடத்தில் வரையப்பட்டிருக்கின்றது, கோடிடப்பட்டிருக்கின்றது கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே. அந்த வகையில்தான் இந்த நாட்டை இன்று ஆளுகின்ற இந்த அரசாங்கத்திற்கு தற்பொழுது தலைமைத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்ற அதிகௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வெறுமனே ஒரு பெயர் அல்ல,
அது வரலாறாக மாறியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைகின்ற பொழுது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயம் இந்த பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை சார்ந்த 159 பேரும், விசேஷமாக கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே, தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் சம்பந்தமாக பேசினார்கள். அந்த உழைப்பாளர்களுக்கு சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பேசிய பொழுது எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் என்ன கூறினார்கள்? அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு 200 ரூபாய் வழங்குவது தவறானதாகவும் அது சட்டத்துக்கு முரணானதாகவும் கூறி தங்களுடைய பேச்சுக்களை ஆரம்பித்து தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்கும் சந்தர்ப்பத்தை இந்த சபையிலே முன்மொழிந்த பொழுது அதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நான் நினைக்கின்றேன். சட்ட ரீதியான முறைப்பாடுகளை செய்தார்கள். அவ்வாறான எதிர்க்கட்சியினர் தங்களுக்கு இன்று ஓய்வூதியம் நீக்கும் சட்டம் மூலம் கொண்டு வந்த பொழுது அதற்கு எதிராக துள்ளி பாய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அதன் பிறகு இந்த கௌரவத்திற்குரிய மதிப்புரிய சபையிலே சில எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பேச்சுக்கள் எவ்வாறானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மௌனத்தில் தூஷணமாகவும் பெருமளவில் சத்த போடுகின்ற பொழுது தெருப்பாடலாகவும் இருக்கின்றது கௌரவத்திற்குரிய சபை தவிசாளர் அவர்களே. அதனால் இந்த பொருளாதார அபிவிருத்தியோடு உழைக்கும் மக்களை மேம்படுத்துவதற்கான திட்டத்தையும் அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. அதனால் இதுவரை காலம் போராடி பெற்ற தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் இம்முறை போராட்டமின்றி பெற்றுக் கொடுத்திருப்பது அது நான் நினைக்கின்றேன் அதுவும் ஒரு வரலாறாகும். அடுத்த விடயத்தை எடுத்துக்கொண்டால், இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாகவே இனவாத ஒற்றுமையை, மொழி ஒற்றுமைக்கான, நல்லிணக்க ஒற்றுமைக்கான முன்னேற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கின்றது. அதில் ஒரு கட்டமாக நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது, எதிர்க்கட்சியினர் கடந்த காலங்களில், அதாவது மத எதிர்ப்பாளர்கள் என்று தேசிய மக்கள் சக்தியை வர்ணித்த பொழுதும், அதாவது இனவாதிகள் என்று வர்ணித்த பொழுதும், தற்பொழுது நடைமுறையில் அவர்கள் காணுகின்றார்கள் நாங்கள் இன மத மொழி ஐக்கியத்தை பேணுபவர்கள் என்று. அதற்கான உதாரணமாகவே கண்டி தலதா பெரகரா உற்சவம், அதனைத் தொடர்ந்து பொங்கல் விழாக்கள், கடந்த நாட்களில் சிவராத்திரி விழாவை எங்களுடைய கலாச்சார அமைச்சர் கௌரவ தினிந்தும சுனில் அவர்கள் தலைமையிலே இந்த நாட்டிலே அருமையாக முன்னெடுக்கப்பட்டன. அதனை தொடர்ந்து நோன்பு பெருநாள் எதிர்வரும் காலங்களில் வர இருக்கின்றது. அவற்றுக்கு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கும். அதே போல் கிறிஸ்துமஸ் பண்டிகைகள், அதனால் இன மத மொழி ஒற்றுமைக்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்ற பொழுது இனவாத ரீதியாக சிந்திக்கும் எதிர்க்கட்சியினர் துடித்து போயிருக்கின்றார்கள். இங்கே தனக்கான இடைவெளி கிடைக்கவில்லையே என்று. இன்னொரு பக்கம் பிரிவினை நோக்கி இந்த நாட்டை நகர்த்தி கொண்டு இந்த நாட்டை தொடர்ச்சியாக பொருளாதார ரீதியிலே பின்தள்ளி இருந்த இந்த எதிர்க்கட்சி ஜாம்பவான்கள் என்று கூறி நினைத்து கொண்டு தடுமாறுகின்றார்கள். எங்கே தனக்கு சந்தர்ப்பம் இனிமேல் கிடைக்காது என்று. உண்மை, இதற்கு முன்னர் பேசிய ஒரு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சுய விமர்சனம் செய்து கொண்டார். இந்த ஆட்சி என்பது நிலைக்காது, ஆட்சி நிலைக்காத பொழுது ஒரு அரசியல்வாதி இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சுய விமர்சனம் செய்து கொண்டார். ஆம், அது அவர்களுக்கு சுய விமர்சனமாக இருந்தாலும் கூட இந்த பதவி பட்டங்கள் இந்த பாராளுமன்றத்தில் எங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த வரப்பிரசாதம் அல்ல. இது மக்களின் உரிமைக்காக பேச வேண்டிய, மக்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கான நேரமே எங்களுக்கு தந்திருக்கின்றது. இது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வரப்பிரசாதம் அல்ல என்பதை எதிர்க்கட்சியினர் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த சபைக்கு வந்திருக்கின்றோம், அரசியலில், அதாவது தேசிய மக்கள் சக்தியின் அரசியலை தெரிவு செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த கால ஆட்சியாளர்களை போல் நடந்து கொள்வதற்கும் அல்லது இந்த நாட்டை வங்குரோத்தடைவதற்கும் அல்ல. எங்களுடைய கோஷமாக இருக்கின்றது, தேசிய மக்கள் சக்தியின் கோஷமாக இருந்தது, இந்த நாடை வளமான தேசமாக மாற்ற வேண்டும், வளமான தேசத்திலே அழகான வாழ்க்கையை ஏற்படுத்த வேண்டும். அதனால் பொருளாதார ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இந்த இலங்கை தேசத்தை வளமான தேசமாக மாற்றுவதற்கு அதற்கு தலைமைத்துவம் கொடுத்திருக்கின்ற ஏகேடி தற்பொழுது தயாராகவே இருக்கின்றார். ஏகேடியின் கீழ் இயங்கும் இந்த அரசாங்கமானது தற்பொழுது அதற்கு
தோள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது. அதனால் இந்த நாட்டை வளமான நாடாக மாற்றி இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு அழகான வாழ்வை பெற்றுக் கொடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தயாராகவே இருக்கின்றது என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.